இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 11th இன்டெக்ரல் கால்குலஸில் நம்ம பேசிக் ரூல்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஷியலோட இன்வர்ஸ் ப்ராசஸ் தான் இன்டெக்ரல் கால்குலஸ். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து நமக்கு எதில் இருக்குன்னா இன்வர்ஸில் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு சம் பேசிக்ஸ் ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா போட முடியும். இதோட ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே மெமரிஸில் இருந்தால் தான் இதோட சம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் இந்த சிம்பிள் தான் வந்து நம்ம இப்படி போடுற சிம்பிள் தான் நம்ம இன்டெக்ரல்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ், இப்போ நம்ம டிஎக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் சின்றது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணணும் எப்போவுமே. ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்ம டிஃப்ரென்ஷியலில் வந்து ஜீரோன்னு போடுவோம் கான்ஸ்டன்ட்டாக. அந்த ரீசனுக்காக இங்கே வந்து சின்றதை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கூட இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ன்னு வரும். இந்த மல்டிப்ளிகேஷனில் கான்ஸ்டன்ட் வர்றதை அது கூடவே நம்ம அப்படியே வச்சுக்கணும், ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸு இது கூட என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ n+1 டிவைடட் பை n+1 ப்ளஸ் சின்றதை போடணும். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் 1/x டிஎக்ஸ் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா லாக் எக்ஸு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்றதை போடணும். ஏன் இங்கே மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லாக் வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் மோஸ்ட்லி வராது, அதனால் வந்துட்டு நம்ம இங்கே மால் போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்றது வரும். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸை பண்ணோம் அப்படின்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணோன்னா டேன் எக்ஸு ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆஃப் காட் எக்ஸ்ன்றது வரும். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா? ஒன்லி சீக்கண்ட் எக்ஸ் தான். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் அப்படி இருக்குன்னா மைனஸ் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ். இப்போ இதுதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதே வந்துட்டு இங்கே சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு இப்போ இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இது எப்படி ரைட் பண்ணணும்? இப்போது இதோட கோஎஃபிஷியன்ட் 1ன்றதுனால நமக்கு இங்கே வந்து தெரியாது போடுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம இதை பண்ணால் மைனஸ் ஆஃப் காஸ் ஏஎக்ஸு டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம இங்கே கீழே டிவைடில் போடணும். இதே நம்ம டிஃபரன்ஷியலில் மல்டிப்பிளில் போடுவோம், இங்கே வந்து டிவைடில் போடுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதே மாதிரி இங்கேயும் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி இதுக்கான கோஎஃபிஷியன்ட்டை நம்ம இங்கே டிவைடில் போடணும். ஓகேவா? இப்போ நான் சைனுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இதே காஸுக்கு, சீக்கண்ட்டுக்கு, கொசிக்கண்ட்டுக்கு, இதே சீக்கண்ட் எக்ஸு டேன் எக்ஸு அந்த ரெண்டு வேல்யூஸும் சேமாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடில் போடணும். இதுதான் வந்து இதுக்கான ரூல். ஓகேவா? இந்த லாக் எக்ஸுக்கு ஒன்று என்னென்னா நம்ம இதோட டிஃப்ரென்ஷியல் வந்து நமக்கு நியூமரேட்டரில் இருக்கும். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? டிஎக்ஸுன்றது இங்கே நமக்கு நியூமரேட்டரில் இருந்தால் நம்ம லாக் ஆஃப் இங்கே டிவைடில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 1 டிவைடட் பை 1 + எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. இப்போ இதை நமக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா இதுவும் நம்ம லாகுன்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு இதோட டிஃப்ரென்ஷியல் வேல்யூஸ் தான் டிஎக்ஸு. இப்போ இதோட டிஃப்ரென்ஷியல் இங்கே இருக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணலாம்? லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 + எக்ஸ்ன்னு நம்மளால் எழுத முடியும். இந்த நமக்கு லாகுக்கு இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடையாது. இது ஒன்லி ஒன்றுத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இதே வந்துட்டு நமக்கு இங்கே எந்த பேட்டர்னில் கொடுத்தாலுமே இதோட டிஃப்ரென்ஷியல் நியூமரேட்டரில் இருக்குதா நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அப்படி இதோட டிஃப்ரென்ஷியல் நமக்கு நியூமரேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாக் ஆஃப்னு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது, இந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2xன்றது வரணும். சாரி, இங்கே 2x கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dxன்றது நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா லாக் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எழுதலாம். எப்போவுமே இதோட டிஃப்ரென்ஷியல் வந்து இங்கே இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட டினாமினேட்டர் எடுத்து லாக் ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து லாகுக்கான ரூல். சரி, நெக்ஸ்ட்டு வந்து இ ஆஃப் எக்ஸை பண்ணோன்னா இப்போ நம்ம இ ஆஃப் எக்ஸை பண்ணால் நமக்கு என்ன வரும்? இ ஆஃப் எக்ஸ். சப்போஸ் இ ஆஃப் ஏஎக்ஸை பண்ணால் நமக்கு என்ன வரும்? இன்டகிரேஷன் ஆஃப் இ ஆஃப் ஏஎக்ஸை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா இ ஆஃப் ஏஎக்ஸை பண்ணால் ஏஎக்ஸு டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ இது டிவைடில் வரணும். ஓகேவா? நம்ம அந்த டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ண சேம் அதே ரூல் தான் வரும். அங்கே என்ன பண்ணணும்னா நமக்கு இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணி நம்ம பக்கத்தில் போடுவோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடில் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இ ஆஃப் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏஎக்ஸு அங்கே வந்து லாக் எக்ஸை வந்து நம்ம பக்கத்துலேயே எழுதுவோம். இதில் நம்ம என்ன எழுதணும்? டிவைடில் எழுதணும். ஏஎக்ஸ் டிவைடட் பை லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் இது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி படித்தா தான் டிஃப்ரென்ஷியலும் இன்டெக்ரல் ஃபார்முலாவும் மெமரைஸ் ஆகும். இல்லை சேம் ஃபார்முலாஸ் மாதிரியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan inverse of x, integration of 1 divided by root of 1 minus of x square dx equal to sin inverse of
எக்ஸ் ப்ளஸ் சி. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸை ஃபுல் தரோ பண்ணணும். ஓகேவா?